ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல ரொம்ப பேர் இப்ப எல்லாருமே இப்படிதான் நம்ம லைவ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோட்டோ வச்சு அது ஸ்க்ரீன் காஸ்ட் லைவ் தான் போடுறாங்க. அப்ப நீங்க வைக்கக்கூடிய ஃபோட்டோக்களோ, இல்ல நீங்க வைக்கக்கூடிய எழுதக்கூடிய லெட்டர்ஸ்களோ இப்படி வந்து கலர்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான், உங்க பார்வையாளர்கள் அதிகமா வருவாங்க. லைவுக்கு அதிகமா வியூஸ் போகும். அது எப்படிங்கிறத இன்ஸ்டாட்ல எப்படி ரெடி பண்றதுங்கிறத பாருங்க. இது நான் என்னோட சேனலுக்காக என்னோட சேனல்ல 50,000 சப்ஸ்கிரைபர் அக்ரிகல்ச்சர் சேனல்ல 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு, அதுக்கு லைவ் போடுறதுக்காக நான் இத வந்து எழுதி வச்சிருக்கேன். இதே மாரி உங்களோட வீடியோக்கள் உங்களோட சேனல்களுக்கு உங்க வீடியோ கன்டென்ட்க்கு ஏத்த மாரி ஒரு லைவ் போடுறதுக்கு ஒரு ஃபோட்டோ எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சுலபமா சொல்லி தரேன். அது எப்படின்னு பார்த்து கத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா டாப்க்குள்ள போய்க்கோங்க. இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்ப இப்படிதான் இன்ஸ்டா டாப் இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோட்டோ கேட்டகரி போயிடுங்க. அந்த ஃபோட்டோ நியூக்கு போயிடுங்க. அப்ப இதில பிளாங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஓரத்தில. அந்த பிளாங்க் ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. இதில நீங்க வந்து கேன்வாஸ்ல போயிட்டு 9:16 குடுத்துக்கோங்க. இதில குடுத்துட்டு, இந்த ஒயிட் கலர் நீங்க வச்சீங்க அப்படின்னா, கமெண்ட் வர்றது உங்களுக்கு தெரியாது. இப்பலாம் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, சும்மாவே கமெண்ட் வரலன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப நீங்க இதுக்கு தகுந்த மாரி இந்த பேக்கிரவுண்டுன்னு இங்க கீழ பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கிரவுண்ட்ல போயிட்டு இதில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வெறுமனே நம்ம எழுதணும், வெறுமனேயா எழுதி வச்சோம் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வைக்கணும். சும்மா ஒரு சிம்பிளா ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வைக்கணும் அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா, ஃபிளிப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஒண்ணு தேர்ந்தெடுத்து இப்ப சமையல் தான் வைக்க போறீங்க அப்படின்னா, இதில ஒரு ஃபிளிப் ஆப்ஷன் போயிட்டு, நீங்க ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க இருக்கும். அந்த ஃபோட்டோக்கள் உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, நேரா குரோம்க்குள்ள போய்க்கோங்க. இப்போ குரோம்குள்ள போயிட்டு உங்களுக்கு அந்த டைட்டிலோடது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, குரோம்ல போயிட்டு உங்களோட என்னவோ அதுவ நீங்க தேடுங்க. இப்ப சமையல் அப்படின்னா, சமையல் குறிப்பு, மருத்துவ குறிப்புன்னு தேடி பாருங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு இஞ்சியின் பயன்கள், ஒரு எலுமிச்சையின் பயன்கள், ஒரு மிளகாயின் பயன்கள் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். அது எப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப எல்லாம் மழை காலமா இருக்கு. இப்ப இஞ்சி தான் அதிகமா இஞ்சி தேவைப்படும். அதிகமா அந்த சளிக்கு வந்து இஞ்சி தான் அதிகமா தேவைப்படுது. அதனால இப்ப என்ன பண்றேன்னா, இஞ்சியின் பயன்கள் போடுவோம். உங்களோட சேனல்கள் இஞ்சியின் பயன்கள் போட்டீங்கன்னா, இது மூலியமா பார்த்தீங்கன்னா, இத பார்த்துட்டு அவங்க அந்த டிப்ஸ எடுத்து அவங்க வீடுகள்ல செய்வாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுதான். இங்க பாருங்க, இஞ்சியின் பயன்கள் நான் போடுறேன். இந்த இஞ்சியின் பயன்கள் வந்துட்டு பார்த்தீங்களா? இப்ப இஞ்சியின் பயன்கள் வந்துட்டு, இப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஏத்த மாரி, இதுக்கு ஏத்த மாரி ஒரு இஞ்சி வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களோட எப்படி உங்களுக்கு நெறைய இதுல இருக்கும். இல்ல எவ்வளோ என்ன பிடிச்சிருக்கோ, ஒரு இஞ்சி ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதில லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வரும். இல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு கீழ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதில ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சின் பயன்கள் இங்க நெறையா இருக்கு. நெறைய வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் போக வேண்டாம். இல்ல சிம்பிளா கூகுள்ல குடுத்துருக்கறதே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கிய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம், மண்டலம் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது இப்போதைக்கு தேவை என்ன? இப்ப தலைவலி நிவாரணம். அத பார்த்துக்கலாம். தசைவலி உங்களுக்கு என்னென்ன இதில நெறையா உங்களுக்கு இருக்குது. இஞ்சியோட பயன்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நான் சிம்பிளா உள்ளதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்க சுவாச கோளாறு, மூச்சுக் குழாய் இது இது பிரச்சனைய வந்து தடுப்பு இது இருக்கு. இத வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க இப்படி. லாங் பிரஸ் பண்ணி இப்படி டைப் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதில காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்பி ஃபோனோட சென்டர் பட்டனையோ, ஓரத்தில உள்ள பட்டனையோ நீங்க அமுக்கி என்ன பண்ணுங்க, வெளிய வந்துருங்க. வெளிய வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இன்ஸ்டாட்ல இப்படி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதுல கிளிப் ஆப்ஷன் போயிட்டு, இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஃபோட்டோவ நீங்க எடுத்துக்கோங்க. இந்த டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ஃபுல்லா ஆவுற மாரி ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். அ நம்ம லைவ் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு வந்து டக்குனு புரியணும் அப்படின்னா, இத மாரி செஞ்சா தான் உங்களோட லைவ்ல பார்ப்பாங்க. இத மாரி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து என்ன பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவ நம்ம எடுத்துட்டோம். இத வந்து அப்படியே வச்சோம்னா நல்லா இருக்காது. இது என்ன பண்ணுங்க, மாஸ்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மாஸ்க் ஆப்ஷன் போயிடுங்க. போயிட்டு இதில போயிட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். இது கீழ வச்சுட்டு லைட்டா இழுத்துட்டு மேல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. அத லைட்டா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டீங்கன்னா பார்டர் கட் ஆயிடும். இப்படி இருக்கும். இப்ப இதில என்ன பண்றீங்க, டிக் குடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கோங்க.
அப்ப நம்ம வந்து குரோம்ல போய் காப்பி பண்ணோங்க இல்லையா? அந்த இது இங்க இருக்கும். இங்க கீழயே இருக்கும். அப்படிங்க உங்களுக்கு இந்த இடத்துல கீழ வரல, எனக்கு வந்திருக்க மாரி உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த எழுதுற இடம் இருக்கு பார்த்தீங்களா? இதில லாங் பிரஸ் பண்ணுங்க இப்படி. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, அதில பேஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத பேஸ்ட் குடுத்துனீங்கன்னு வந்துரும். வந்துட்டு பார்த்தீங்களா? இப்படியே இங்க வந்துரும். இதில வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, நம்ம சைஸுக்கு ஏத்த மாரி நம்ம ஃப்ரேமுக்கு எவ்வளோ கரெக்ட்டா இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க எடிட் பண்ணிக்கணும். இத வந்து இருக்கா, இந்த இந்த முக்கோணத்த குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டீங்கன்னா, கட் ஆயி சின்ன சின்னதா எழுத்துக்கள் வந்துரும். வந்துட்டு பார்த்தீங்களா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு இதுதான் எடுத்திருக்கிறேன். இதில கலர் ஆப்ஷன் போயிட்டு நீங்க கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. இல்ல ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இல்ல ஒயிட் கலர் இல்லன்னா, போயிட்டு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் எதுவோ அத நீங்க வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்க வந்து டிக் குடுத்துக்கோங்க. கீழ வந்து இதில வந்து நீங்க லைக் பட்டன் எழுதிக்கலாம். இல்ல சப்ஸ்கிரைபர் எழுதலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்க எழுதி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இத கலர வந்து சேஞ்ச் பண்ணி, கலர வந்து என்ன பண்ணுங்கன்னா, வேற வேற கலர் குடுங்க. இது ரெட் கலர் குடுங்க. இதில அடுத்தது கீழ போய் என்ன பண்ணுங்க, லைக் எழுதுங்க. லைக் குடுத்துக்கோங்க. லைக் வந்து ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. ஒயிட் கலர் குடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா நீங்க போஸ்ட் ரெடி பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா இந்த போஸ்ட் ரெடி பண்ணி போடலாம். இந்த எடிட்டிங் உங்களுக்கு புடிச்சிருந்து மேல வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாரி ஒவ்வொரு லைவுக்கும் உங்களோட சேனலுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன கன்டென்ட்டோ அதுக்கு தகுந்த மாரி குறிப்புகள எடுத்து, நீங்க இத மாரி எடிட் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்க தெளிவா வைங்க. தெளிவா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் அதிகமா வரும். சப்ஸ்கிரைபர்கள் அதிகமா வரும். வாட்சவர்களும் அதிகமா வரும். இது மூலியமா என்ன பண்ணுவாங்க, நெறைய ஆடியன்ஸ் வந்து உங்களோட குறிப்ப பார்த்துட்டு அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி அடுத்த வீடியோவுல வர வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரண் தம்பி. பாய். இத மேல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்